Welcome to Jayam Neet Physics. I am J Murugan. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டாபிக்கை பற்றி பார்க்கலாம். Discuss the spectral series of hydrogen atom. இந்த ஹெட்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் ஃபஸ்ட்டு டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸ் இதை பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். The Lyman series lives in ultraviolet region. ஸோ இந்த லைமன் சீரீஸ் எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் ரீஜன். ஸோ இது ஒரு ஒன் மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, என்ன மாதிரி ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைமன் சீரீஸில் நம்ம மெயினாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேவ் நம்பர் அண்ட் வேவ் லென்த்து. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா வந்து நியூ வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரிப்பர் கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/n² மைனஸ் 1/m². ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம வேவ் நம்பர் அண்ட் வேவ் லென்த் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் ஆர்ன்றது ரிப்பர் கான்ஸ்டன்ட், n அண்ட் mன்றது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் n அண்ட் mன்னு பார்த்தீங்கன்னா m இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் n. ஸோ இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பாசிபிள் இன் லைமன் சீரீஸ். வாட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் பாசிபிள் இன் லைமன் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1, m இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஸோ இதில் இருக்கிற டிரான்சாக்ஷன், அதாவது ஹையர் ஆர்டர் டு கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இதில் பாசிபிலிட்டி. ஸோ 2 tends to 1 இது ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேவ் லென்த் வந்திங்கன்னா மற்ற சீரீஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸுடைய வேவ் லென்த் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சி இந்த டிரான்சாக்ஷனில். நெக்ஸ்ட்டு 3 tends to 1. ஸோ திஸ் இஸ் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் எக்ஸட்ரா. லாஸ்ட் ஒன் இது வந்து சீரீஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரீஸ் லிமிட் டிரான்சாக்ஷன்ஸ், சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸ். ஸோ சீரீஸ் லிமிட் லாஸ்ட்டு இருக்கிற இது இந்த லைமன் சீரீஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 2 tends to 1 இதான் வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் யார் மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இருக்கிற லாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்படியே மினிமமாக இருக்கும். ஸோ மினிமம் வேவ் லென்த் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைமன் சீரீஸ்னால் இன்ஃபினிட்டி tends to 1 ஆர் மினிமம் வேவ் லென்த் ஆஃப் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸ்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி tends to 1. அப்படின்னா மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னால் 2 tends to 1 ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னால் 2 tends to 1. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷினாக நமக்கு வரும், கேட்பாங்க கொஷினு. அது அடுத்தது இப்போ வேவ் நம்பரும் வேவ் லென்த்தும் கேல்குலேட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேவ் லென்த்தும் வேவ் நம்பரும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் 2 tends to 1. So here n is equal to 1, m is equal to 2. So this is apply in the wave number formula is equal to Ribber constant 1/1² minus 1/2² இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா r is equal to 1 minus 1/4. This is also equivalent to 3/4 வரும். ஸோ r into 3/4. ஸோ அப்போ வேவ் நம்பர் ஆர்
reciprocal of wavelength is equal to 3r by 4. ஸோ இது ஒரு 1 mark question கேட்பாங்க. wave number of first line of Lyman series 3r by 4. suppose wavelength கேட்கலாம். wavelength of first line of Lyman series னு கேட்டாங்கன்னா take reciprocal 4 divided by 3r. ஸோ இதுவும் ஒரு 1 mark question. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதில் ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணிவிடுவாங்க இது ரெண்டுத்துலேயுமே. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்ன வரும்? ரிப்பர் கான்ஸ்டன்ட் இதில் 3r by 4 இதில் ரிப்பர் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.1 × 10⁻⁷. அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25 × 10⁻⁶ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது எவ்வளோ வரும்னா 1212 ஆம்ஸ்டாங். ஸோ இந்த மாதிரி ஆன்சரும் கேட்கலாம். ஸோ wavelength of first line of Lyman series-னா 4/3r. ஸோ ரிப்பர் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணாமல் கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ். சப்போஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கூட வரலாம் 1212 ஆம்ஸ்டாங். அதே மாதிரி இது வேவ் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னு கேட்கும்போது இந்த ஆன்சரும் கேட்கலாம் 1 மார்க்கில். அப்படி இல்லைனா இந்த ஆன்சர் ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் பாசிபிலிட்டி 1 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 tends to 1. ஸோ இதில் n is equal to 1, m is equal to 3. இதில் வேவ் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு r × 1/1² minus 1/3². ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/1 minus 1/9 தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு r × இது சிம்பிளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 8/9 வரும். ஸோ தேர்ஃபோர் வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1/wavelength இஸ் ஈக்குவல் டு 8r/9. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ். அப்படி இல்லைனா ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன வரும்னா 9.77 × 10⁻⁶ மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இந்த ஆன்சர் வரலாம். இதுவும் 1 மார்க். நெக்ஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் λ2ன்னு எடுத்துங்க. அதனுடைய வேல்யூ என்ன ஆகுனா இதனுடைய ரெசிப்ரோக்கல் 9/8r. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின். அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1023 ஆம்ஸ்டாங். ஸோ இதுவும் 1 மார்க் கொஷினில் கேட்கக்கூடியது. ஸோ இது செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். நெக்ஸ்ட்டு கடைசி பார்க்கலாம் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸ். இதனுடைய டிரான்சாக்ஷன் வந்து infinity tends to 1. ஸோ இதில் n is equal to 1, m is equal to infinity. ஸோ இதை எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த ஃபார்முலாவில் வேவ் நம்பர் ஃபார்முலாவில். ஸோ r × 1/1² minus 1/infinity². ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு r × 1 minus infinity. Anything by infinity is 0, that is equivalent to r. So the wave number equal to 1/wavelength is equal to r அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ திஸ் இஸ் த வேவ் நம்பர் ஆஃப் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸ் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1.1 × 10⁻⁷ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே இன்னொரு ஆன்சர் மாற்றி கேட்பாங்க. ஸோ 11 × 10⁻⁶ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 மார்க்கில் ஆன்சர்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ்லென்த்ன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிப்பர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஆன்சரும் வரும். அப்படி இல்லைன்னா 1 மார்க்கில். அப்படி இல்லைனா இதனுடைய ஆன்சர் எவ்வளோனா சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 900 ஆம்ஸ்டாங்ஸ் வரும். ஸோ இதுவும் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த லைமன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி 1 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் அண்டு செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் இது ரெண்டுத்துக்கிட்டே எவ்வளோ ரேஷியோஸ் கேட்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸுக்கும் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸுக்கு இடையில் ரேஷியோஸ் கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான ரேஷியோஸ் ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ரேஷியோ பிட்வீன் first line of Lyman series and second line of Lyman series. இது ரெண்டுத்துக்கு இடையில் ரேஷியோஸ் கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸுடைய வேவ்லேருந்து வந்தீங்கன்னா 2 விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணாமல் ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்லேயும் ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணாமல் ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இப்போது λ1 டிவைட் பை λ2. ஸோ ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த ஆன்சரை மட்டும், இந்த 2 ஆன்சரை மட்டும் 4/3r தட் இஸ் ஈக்குவல் டு λ1 is equal to 4/3r and λ2 is equal to 9/8r. இதை மட்டும் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 4/3r இன்ட்டு 8r/9, r கேன்சல் ஆகிடும். ஸோ 32 டிவைட் பை 27 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் அண்ட் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஆன்சர் 32/27 அப்படின்னு ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதாவது ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸஸ் அப்ளை பண்ணதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு λ1 இஸ் ஈக்குவல் டு ரிப்பர் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1212 ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. இன்னொரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1023 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸ்க்கு இடையில் ரேஷியோ நீங்கள் எடுத்திங்கன்னா, ஸோ λ1 டிவைட் பை λ2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேஷியோ பிட்வீன் ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் அண்ட் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். now apply this ratio value 1212 ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை 1023 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஆம்ஸ்ட்ராங் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1212 டிவைட் பை 1023. this is also one of the answers of ratio between first line and the second line of Lyman series. ஸோ இந்த 2 ஆன்சரும் வரலாம், இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன கேட்பாங்க, இன்னொரு கொஷின்ஸ் ஒன்று வரும். ஸோ ரேஷியோ பிட்வீன் ஃபஸ்ட் லைன் ஆஃப் Lyman series and series limit of Lyman series. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரேஷியோஸும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸுக்கும் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸுக்கு இடையே உள்ள ரேஷியோஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் இதுலேயும் 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து λ1 is equal to 4/3r, இன்னொன்று λ infinity. ஸோ இந்த λ infinity நம்ம ஆல்ரெடி இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் λ infinity ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிப்பர் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோ வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4/3r இன்ட்டு r/1 வரும். ஸோ r கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 4/3. ஸோ இந்த ஆன்சர்ஸும் 1 மார்க்கில் கேட்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரீஸுக்கும் செகண்ட் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸுக்கு உள்ள ரேஷியோ வேல்யூ 4/3. இது வந்து ரிப்பர் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர்ஸ். சப்போஸ் ரிப்பர் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா λ1 வந்துங்கன்னா 1212 ஆம்ஸ்ட்ராங், λ இன்ஃபினிட்டி வேல்யூ அது எவ்வளோ வருதுன்னா 900 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது ரெண்டுத்தையும் அகைன் இதில் ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா 1212 ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை 900 ஆம்ஸ்ட்ராங் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 1212 டிவைட் பை 900. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இந்த ஆன்சரும் பாசிபிலிட்டி தான். 4/3யும் பாசிபிலிட்டி தான். 1212
by 900 இதுவும் பாசிபிலிட்டி தான். ஸோ இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூமே இதுக்குண்டான சூட்டபிள் ஆன்சர் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆன்சருமே இதுக்குண்டான சூட்டபிள் ஆன்சர்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரிஸுக்கும் செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸுக்கு இடையே உள்ள ஆன்சர்ஸ் இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரிஸ் அந்த சீரிஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரிஸ்க்குண்டான ஆன்சர்ஸ். ஸோ இதை தாண்டி வேறு என்ன 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லைமன் சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 tends to 1, 3 tends to 1, 4 tends to 1 and up to infinity tends to 1. ஸோ இந்த ஆர்டரில் எதுக்கு மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்குது, எதுக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த வேவ் லென்த் ஆர்டர் ஆஃப் லைமன் சீரீஸ் லைமன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேவ் லென்த் ஆர்டர் ஆஃப் லைமன் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இதுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 tends to 1 இதுக்கு தான் வேவ் லென்த் அதிகமாக இருக்குது. இதை விட கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 tends to 1 இதை விட கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா lambda tends to 1 இதுதான் மினிமம் வேவ் லென்த். இது மேக்ஸிமம் வேவ் லென்த் டிரான்சாக்ஷன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆர்டர் ஆஃப் லைமன் series frequency order of Lyman series அப்படியே ரெசிப்ரோக்கல். ஏன்னா வேவ்லேருந்து எடுத்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தானே. அப்போ இதை எடுக்கும்போது ஃப்ரீக்வன்சி 2 tends to 1 இந்த டிரான்சாக்ஷன் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 3 tends to 1 இதை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா infinity tends to 1. ஸோ இதுக்கு தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இன் லைமன் சீரீஸில் பாசிபிலிட்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.